இன்றைய வேத வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 1-2 வசனங்கள். அநேக நேரம் உதவி இல்லாத நேரங்களில் உதவிக்காக மனிதர்களை தேடுவோர் அதிகமானோர். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆபிரகாம் கூட தேவனுக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். அதற்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அருமையானவர்களே, நம் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாளும் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றும் நம் வாழ்க்கை பாதையில் நம் தேவைகளை சந்திக்க நமக்கு அனுதினமும் ஆலோசனை சொல்லி வழி நடத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவை சேர்ந்த மிஷனரி நகோமி பல ஆண்டுகளுக்கு முன் பீகாரில் உள்ள மால்தோ மக்கள் மத்தியில் பணியாற்றும்படியாய் கடந்து சென்றாள். அந்த மகள் எனக்கு ரிலேட்டிவ் கேர்ள். அவரோடு கூட சாந்தி என்ற இன்னொரு மகளும் கடந்து சென்றார். அங்குள்ள மால்தோ மக்கள் காலாசார் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டிருந்தாங்க. அங்கு ஊழியம் செய்ய சென்ற ஜெயராஜ் என்ற மிஷனரியும் அவரது சின்ன மகனும் கூட இதே வியாதியினால் மரித்து விட்டனர். இந்த நிலையில் வாலிப மகளான சாந்தி என்ற அந்த ஊழியக்காரிக்கும் அந்த நோய் வந்துவிட்டது. காய்ச்சலோடு வாந்தியும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அங்கே ஆஸ்பத்திரிகளும் அதிக தூரம். எடுத்து சென்றபோது டாக்டர்கள் 20 ஊசி போட வேண்டும், 28 மாத்திரைகள் ஒரே நாளிலே கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். மாத்திரைகள் கிடைக்கவில்லை. டாக்டர்கள் அருகில் இல்லாத விடத்தில் ஒரே ஒரு ஊசியை எப்படியோ நகமி போட்டு விட்டாள். அதற்குள் சாந்தியின் நிலைமை மோசமாகிவிட்டது. நான் பிழைக்க மாட்டேன், என்னையும் ஜெயராஜனன் கல்லறை அருகில் அடக்கம் செய்துவிடு என்று கூறிவிட்டாள். தலைமை மிஷனரிக்கு தகவல் கொடுத்துவிட்டு நகோமி முழங்கால் படியிட்டு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி பார்த்தாள். அன்று இரவு நகோமிக்கு ஒரு கனவு. அக்கனவில் மருந்து பெட்டி ஒன்றை ஒருவர் எடுத்து வந்து கொடுத்து சாந்திக்கு கொடு என்றார். அருகில் ஒருவர் ஒரு கிழங்கை வைத்திருந்து இதையும் கொடு என்றார். மருந்து பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் ஆரஞ்சு பழங்கள் இருந்தன. மறுநாள் நகோமி கடைக்கு சென்று 2 கிலோ ஆரஞ்சு பழங்களை வாங்கி வந்தார். வரும் வழியில் கனவில் பார்த்த அதே கிழங்கை ஒருவர் கையில் வைத்திருப்பதை பார்த்தாள். அவரிடம் அதை பற்றி விசாரித்து அந்த கிழங்கையும் வாங்கி கொண்டு வந்தாள். அதற்கு முன் நகோமி அந்த கிழங்கை பார்த்ததே இல்லை. ஆரஞ்சு பழத்தையும் கிழங்கையும் மட்டுமே சாந்திக்கு கொடுத்தாள். சாந்தி 2 நாட்களிலே சுகமானாள். என்ன ஆச்சரியம் பாருங்கள். தலைமை மிஷனரி வந்தபோது சாந்தி அழகாக எழுந்து அவளை வரவேற்றாராம். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு பரத்திலிருந்து உதவி அனுப்புவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அன்பானவர்களே, எப்போதும் எல்லாவற்றுக்கும் ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாகிய தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, ஜெப நேரத்தில் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவையோடு இருப்பார்களானால், ஏதோ ஒரு உதவிக்காக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்களானால், கர்த்தர் அவர்கள் தேவையை சந்திங்க, வியாதியை சுகமாக்குங்க, ஒத்தாசை அனுப்புவீராக. இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிற தேவன் அற்புதங்களை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை
முகத்தைய நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.